பாக்கியாவோட ஆட்டத்தை முடக்க நினைக்கிற ஈஸ்வரி, செல்வியோட வைத்த கூட்டணி இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் கல்யாண வாழ்க்கையில் தோற்று போன பாக்கியா துவண்டு போய் நிற்காம சொந்த காலில் நின்று தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் உயர்த்துவதற்கு பாடுபட்டாங்க. அப்படி பாக்கியா எடுத்து வச்ச முயற்சியில் வெற்றி கிடைத்ததன் பலனா பாக்கியாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைச்சிருச்சு. ஆனால் இது எல்லாத்தையுமே குழி தோண்டி பதைக்கிற விதமாக சுதாகர் நுழைஞ்ச நிலையில் பாக்கியாவோட ஹோட்டலை அபகரிச்சிட்டாரு. இதனால் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிற பாக்கியாவுக்கு அறிவுரை பண்ணுற விதமாக ஈஸ்வரி பேசுகிறாங்க. அதாவது, இது வரைக்கும் நீ ஓடுனது போதும், இனிமேல் ஓய்வெடுக்கிற நேரம் வந்துருச்சு. வீட்டில் இருந்துக்கிட்டு சமையல் வேலைகளை பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு மற்றதெல்லாம் உன் பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே செழியன், ஆமாம்மா நீங்கள் வீட்டிலே இருங்க, நான் மூத்த பிள்ளையாக இருந்து பொறுப்பாக நடந்துக்கிட்டு குடும்பத்தை கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டதும் எழிலும், நானும் எதுக்கு இருக்கேன், நானும் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி, 2 பிள்ளைகளும் இவ்வளோ சொல்கிறதே பெரிய விஷயம், அதனால் நீ வீட்டில் சமையல் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவுக்கு கால்கட்டு போடுற அளவுக்கு ஈஸ்வரி மறைமுகமாக பாக்கியாவோட லட்சியத்துக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க. இதுக்கு பாக்கியாவும் எதுவுமே சொல்லாமல் சரியத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் எப்போதுமே யாரை நம்பியும் நாம் இருக்கக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் பண்ணி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் வாடகைக்கு கடை இருக்கிறத நியூஸ் பேப்பரில் பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு செல்விக்கு கால் பண்ணுறாங்க. செல்வியை கூப்பிட்டுக்கிட்டு கடைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிளம்பின நிலையில் ஈஸ்வரி எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரியும் எதுக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் ஈஸ்வரி, அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், வீட்டு வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கோபி பாக்கியாவை நீ போய் உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஈஸ்வரியை சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறமா செல்வியை கூட்டிக்கிட்டு 2-3 கடையெல்லாமே போய் விசாரிக்கிறாங்க பாக்கியாவும் செல்வியும். ஸோ அந்த வகையில் பாக்கியாவினுடைய முயற்சி வெற்றி அடைகிற வகையில் கூடிய சீக்கிரத்திலேயே புதிய கடையை ஆரம்பித்து சுதாகரோட மூஞ்சியில் கறியை பூசிடுவாங்க. ஸோ எனிவே, இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.